ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். எங்கே போகிறோன்னா, எங்கள் பாப்பாவுடைய அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம இன்றைக்கி பைக்கில் தான் போகிறோம், பஸ்ஸில் போல். பாருங்க, நம்ம போகிற வழியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்ச் இருக்குது பாருங்கள், இதுதான் வள்ளலார் ஐயா பிறந்த ஊர், மருதூர் போகிற வழி தான். இதுலேருந்து போனால் கொஞ்சம் கிட்ட தான். வள்ளலார் ஐயா கோயில் அங்கேயும் ஒன்று இருக்கும், அவங்க பிறந்த ஊர்லேயும் வச்சுருப்பாங்க. நம்ம காலைலங்க ஒரு 10 மணிக்கு கிளம்புனோம். எப்படியும் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். நம்ம இங்கேருந்து வந்து பாப்பா ஊருக்கு போகிறதுக்கு. போகிற வழியெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் அதிகமாக வீடியோ எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். எனக்கு வந்து பஸ்ஸில் போகிறத விட வண்டியில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போகிற வழியெலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம், அது ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு வெள்ளரி பிஞ்சு தாங்க பார்த்தோம். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இதெல்லாம் கூர் வந்து 20 ரூபா தான். சரி, நம்ம ஊரில் விற்கிற விலை மாதிரி கொண்டு போய் 2 கூர் கேட்டோம். கவர்லாம் எடுத்துட்டாங்க. போகக்குள்ளே சொல்கிறாங்க ஒரு கூர் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி. ஒரு ஷாக் ஆகிடுச்சிங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். எங்கள் ஊரில் 20 ரூபா தான். அதுக்கே 5-6 பிஞ்சு வச்சு தூள் பொடிலாம் வச்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் வாங்குற மாதிரி எந்த பொருளுமே வெளியில் வாங்கவே முடியல. வண்டியில் வந்து எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு. சரி, போகிற வழியில் நம்ம பெட்ரோல் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விவசாயம் பாருங்கள். எங்கெல்லாம் வண்டி போகுது பாருங்கள், அந்த வழியாக தான் போகணும். நெல் நடுவாங்க. ரோடு புதுசாக நம்ம எல்லாம் 2 வருஷம் ஆகுது. நடுவாங்க. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க, இடம்லாம் எடுத்துட்டு உடனே விர விடுவாங்க, உடனே விர விடுவாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. புதுசாக இந்த ரோடு எல்லாம் பைபாஸ் போட்டுருக்குறாங்க. இது ஒரு 5-6 வருஷமாகவே இந்த ரோடு போட்டுருக்குறாங்க. சரி, எப்படி இருக்குன்ட்டு இந்த வழியாக போகிறது ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ரோடு பைபாஸ் ரோடு தான் போட்டுருக்குறாங்க. 2 வீலர் மட்டும் போயிட்டு வந்து ரோடு நீங்களே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இன்னும் இதெல்லாம் பஸ்ஸுக்கு சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து கீழே பார்க்க ஒரு விவசாயம், வீடு எல்லாமே மனசுக்கு அவ்வளோ நிறைய ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் போகல. ஊருக்கு வந்துட்டு ஊர் வந்துச்சு. பாப்பா ஊருக்கு வந்துட்டோம். சரி, அங்கே வெள்ளரி பிஞ்சு வாங்கலை அப்படின்ட்டு இங்கே நொங்கு வாங்கலான்ட்டு பாப்பா ஊரில் தாங்க வந்து கேட்டோம். இங்கே அதுக்கு மேலே இருக்குது. அங்கே வந்து 50 ரூபா வந்து வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே 3 நொங்கு வந்து 10 ரூபாயாம். 10 ரூபாய்க்கு 5 நொங்கு தருவாங்க. ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், 3 நொங்கு வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. சரி, 40 ரூபாய்க்கு நொங்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே பார்க்காமே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அது உள்ள பாதி பிஞ்சாக இருக்குது, பாதி முத்தலாக இருக்குது. இதுதாங்க பாப்பா வீடு. பாருங்கள், அப்பா வந்து உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ணி அங்கே நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, கோழி குஞ்சு இருக்குது, அதை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10-15 நாளாக பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, கோழி குஞ்சு பிடிக்க தாங்க அங்கே வந்திருந்தோம். பாருங்கள், வீட்டில் ஆள் யாருமே இல்லாதனால இந்த வீடே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் ஆகுது. அப்பா அங்கே ஊருக்கு வந்து அப்பா இல்லாமல் செடி எல்லாமே காஞ்சி போச்சு பாருங்கள். ஃபுல்லாக எல்லா செடியும் மேலே மாடியில் இருந்த செடி எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கீழே இருக்கிற செடிக்கு மட்டும் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு கோழியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, மாடியில் போய் பார்க்கலான்ட்டு மாடிக்கு தாங்க வந்திருந்தோம். பாப்பா தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. எல்லா செடியுமே வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இதெல்லாம் செம்ம பூ பூத்து இருந்ததான் போன டைம் வரக்குள்ள. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி இப்போ பாப்பா தண்ணி ஊற்றிருக்காங்க. 1 பூ 2 பூ தான் வச்சுருக்கு. பாருங்கள், செடிலாம் எப்படி இருக்குன்னு காஞ்சி போய். நிறைய அப்பா செடிலாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாமே காஞ்சி போய் வெறும் பில்லு மட்டும்தான் காஞ்சலாக நிற்கிது. ஒரு 10-15 நாள் ஆகுது. அப்பா ஊருக்கு இன்னும் போகலை. உருளைக்கிழங்கு செடிலாம் வச்சு கொடிலாம் போயிருந்துருக்கு. எல்லா செடியுமே இறந்து போச்சு. அப்புறம் பாப்பா வந்தோடனே மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு சரி கீழே போய் வீட்டை திறந்து பார்க்கலான்ட்டு அப்புறம் சரிமா கீழே தாங்க போயிருந்தோம். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த செடிலாம் காஞ்சி போயிருக்கிறத பார்த்தா வீடே வந்து ஒரே அலங்கோலமாக இருக்குது. யூஸில் இல்லைன்னா என்னங்க ஆகும், அப்படி தான் இருக்கும். இந்த கீரையை பாருங்கள், இது முருங்கைக்கீரை. இது எல்லா இடத்துலையுமே இருக்காது. இந்த கீரை நெய்க்கீரைன்னு சொல்லுவாங்க, நாட்டு முருங்கை அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தழை பெருசாக கொஞ்சம் அப்படியே சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து குழம்பு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நெய் மாதிரி மிதங்கும், சூப்பராக இருக்குங்க. இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் அந்த கீரையை. சின்னதாக பொடியாக இருக்கும். முருங்கை மரம் இன்னும் பிஞ்சு தான் வச்சுருக்கு, இன்னும் காயெல்லாம் வைக்கல. கீழே பாருங்கள், செம்பருத்தி செல்லாம் வச்சுருக்காங்க அப்பா. நம்ம சுற்றி பார்க்கும் கீழே போய் பாருங்கள், இடமே எல்லாம் கசன்னு அப்படியே கிடக்கு. கோழிலாம் வச்சுருந்த இடம் அரிசி கொட்டி அப்படியே ஒரு மாதிரியாக தண்ணிலாம் ஊற்றி ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு. இந்த கோழியை பிடிச்சிட்டு வரதுக்கு தான் நானும் எங்கள் பாப்பாவும் போயிருந்தோம். பிடிச்சது ஒரு பையில் வச்சுட்டு சரி இந்த போட்டி குழம்பு நல்லா கழுவி விடலாம் அப்படின்ட்டு பாப்பா தான் அள்ளிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம நொங்கு பார்க்கலான்ட்டு எடுத்து நொங்கு பார்க்குறாங்க. பாதி நொங்கு பார்த்திங்கன்னா வெறும் பிஞ்சாக கொடுத்துட்டாங்க. பாதி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வந்து முத்தலாக கொடுத்துட்டாங்க. 40 ரூபாய்க்கான நொங்கே கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா நொங்கு மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் வாங்குற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எந்த பொருளுமே நான் வெளியில் நிறைய
நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கோம். சாப்பாடு வந்து பார்த்துங்க, எங்கள் வடலூரில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே சாப்பாடும் ஒரு இதுவாக பார்க்கல. ரேட்டும் அதிகமாக இருக்கும், சாப்பாடும் நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நொங்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஏன் அதை வேஸ்ட்டாக வந்துட்டு நானே 40 ரூபா நொங்கி நானே உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டேங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சரி பாப்பா வந்து அதை கூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து டீ கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அதெல்லாம் அள்ளிட்டு கழுவி விட்டாச்சுங்க. நல்லா கழுவி விட்டு சோப்புலாம் போட்டு லிக்விட் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து காயிட்டு ஃபேன்லாம் போட்டு விட்டுட்டு நாங்கள் சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க நான் வந்தேன். உங்கள்கிட்ட இங்கே இருக்கிற செடியெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், இங்கே வந்து எல்லா செடியுமே அப்பா தான் வச்சு அப்பா தான் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் காப்பாற்றி பண்ணி வச்சுருக்காங்க. மணி பிளான்ட்லாம் வந்து கொடி கொடியாக போய் நல்லா சூப்பராக இருந்திருக்கு. இன்னும் தண்ணிலாம் ஊற்றுறா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் அழகு செடி. இந்த கொய்யா மரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செம்ம கொய்யாக்காய் வச்சுருந்தது ஒரு டைமு. இப்போ வெறும் பிஞ்சு தான் வச்சுருக்கு. இப்போ சீசன் இல்லைங்கிறதுனால வெறும் பிஞ்சு மட்டும்தான் வச்சுருக்கு. வெத்தலை கொடி எல்லாமே போட்டிருக்காங்க அப்பா. அங்கே பாருங்கள், கத்தாழை, கற்பூரவள்ளி எல்லாமே இதெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க. மீதி எல்லாம் உள்ளே தான் செடி வச்சுருக்காங்க. ஆடு ஃபுல்லாக மேய்ஞ்சி போச்சு அடுக்கு. பாதி செடியெல்லாம் பாதி செடி தான் இருந்தது. வெத்தலை செடியை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெத்தலை செடி நிறையா வெத்தலை இருந்தது அதில். அது வந்து கற்பூர வெத்தலையும். அது பிரண்டை பாருங்கள், அது எவ்வளோ பிரண்டையும் வச்சுருக்காங்க. முப்பரண்டையும் இருக்குது, உருட்டு பிரண்டையும் இருக்குது. வெத்தலை செதாங்க அவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வெத்தலை வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பசுமையாக அவ்வளோ அழகாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி இங்கே முன்னாண்ட இருக்கிற செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்காங்க, முன்னால் இருக்கிற செடிக்கு மட்டும். வெத்தலையை பறித்து அப்படியே மோந்து பார்த்தாங்க, அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. அந்த காம்பு நல்லா வாசனையாக இருந்தது, வெத்தலை வாசனை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஒரு 3 வெத்தலை வந்து பறிச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், எகுத்தலை அப்பா வீட்டுக்கு எகுத்தலை வந்து ஊமத்தங்காய்ன்னு சொல்லுவாங்க. இது காட்டில் தான் கிடக்கும் அதிகமாக. அந்த செடியெலாம் இருந்து இப்போ தான் ஊமத்தங்காய் குட்டி குட்டியாக காய் இருக்குது. பார்த்தா அது மேலே அப்படியே முள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்தாண்ட சைடு வந்திருந்தேன். டிசம்பர் செடி வச்சுருக்காங்க பாருங்கள். டிசம்பரு, முருங்கை கண்ணுலாம் இந்த இருக்குது பாருங்கள். ரோஸ் டிசம்பரு நல்லா பூத்துருக்கு. அடுத்து வாழை மரம் வந்து குளத்தள்ளி இருக்குது. இது தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. குளத்தள்ளி இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் ஆனால் அதை பறிச்சிடலாம். கோழி குண்டு பாருங்கள், அவ்வளோ கோழி இருந்தது அம்மா இருக்கக்குள்ளே. அம்மா இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க உடம்பு முடியாமல். இப்போ அது வந்து இது எதுவுமே பராமரிப்பு இல்லாதனால அப்படியே இருக்குது எல்லாமே. கோழி கூண்டில் அவ்வளோ கோழி வச்சுருப்பாங்க அம்மா இருக்கக்குள்ளே. இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் கோழி கூண்டு மட்டும்தான் இருக்குது. சுண்டைக்காய் செடியும் இருக்குங்க. அதேமாரி சுண்டைக்காய் பறிக்கலான்ட்டு தாங்க வந்திருந்தேன். சுண்டைக்காய் கொஞ்சமாக தான் கிடச்சிது. இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. நல்லா சடையாக காய்க்கும், கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக சுண்டைக்காய் பறிச்சுட்டு அப்புறம் வந்துட்டாங்க. இவங்க தான் அம்மா, இவன் தம்பி. அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க, தம்பியும் இறந்துட்டாங்க. நம்ம அப்பா மட்டும்தான் வீட்டை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறாங்க. சரி நம்ம வீட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் வீட்டை. இது வந்து ஒரு தாவாரம் தாங்க. இது இப்போ வேஸ்ட்டு பொருள் போட்டிருக்காங்க. இது வந்து ஹாலு. இங்கே ஷோபா, டிவி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சந்தீப் சௌமியா ஃபோட்டோலாம் அங்கே இருக்கும் பாருங்கள். அம்மா அப்பா ஃபோட்டோ மேலே இருக்குது, அப்புறம் காமிக்கிறேன். இது ஒரு பெட்ரூமு. இங்கே தான் அம்மா ஃபோட்டோ, தம்பி ஃபோட்டோலாம் இங்கே இருக்கும். ஃப்ரிட்ஜு எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் நாங்கள் பூ வாங்கிட்டு போகலான்ட்டு அப்புறம் செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதை தான் பறித்து பாப்பா வந்து அம்மா ஃபோட்டோக்கும் தம்பி ஃபோட்டோக்கும் வச்சுருக்காங்க. அம்மா இறந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். நம்ம எப்போ வந்தாலுமே அம்மா வந்து நம்மளை சாப்பிட தான் சொல்லுவாங்க. இப்போ அம்மா இல்லாமல் அங்கே போனதும் ஒரே டென்ஷனாகிடுச்சு. அங்கே போகவே பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்தது அங்கே போன உடனேவே. பாப்பா ஃபோட்டோக்கெலாம் பூ வச்சுட்டு அப்புறம் வத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் வீட்டை வந்து சுற்றி காமிக்கலான்ட்டு தாங்க வந்திருந்தேன். வீடே பார்க்க ஒரே வெறுமையாக இருந்துச்சு. அம்மா இருக்குள்ள அங்கே போனால் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அம்மா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. எல்லா வசதியும் இருந்து என்ன சந்தோஷங்கிறது இல்லை இப்போ இந்த வீட்டில். இது ஒரு பெட்ரூமு. அந்தாண்ட வந்து கிச்சன் இருக்கும். வாங்க கிச்சனை போய் பார்க்கலாம். இதுதாங்க கிச்சனு, குட்டி கிச்சனு, நல்லாயிருக்கும் பார்க்க. இருந்தாலும் சந்தோஷங்கிறது அங்கே இருக்கக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. எப்படாப்பா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எவ்வளோ கலகலப்பாக இருக்கும் அங்கே. ஆனால் இப்போ அம்மா இல்லாதனால அங்கே போகவே பிடிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
அப்புறம் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு பாப்பா என்னென்ன எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கேயும் வச்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் ஜாமான் இருந்துச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு தாங்க இருந்தேன். இதுதான் அம்மா அப்பா ஃபோட்டோ. அம்மா உடம்பு முடியாமல் தான் இறந்துட்டாங்க. இப்போ நம்மளும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த பையில் தான் நம்ம வந்து கோழியெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கோம். வீட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்க ஆள் கிடையாது. பக்கத்து வீட்டில் எத்தனை நாள் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கோழி குஞ்செல்லாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், வெய்ய வந்து சரியான வெய்ய. மணி பார்த்திங்கன்னா நல்லா 1:30 மணி, நல்ல வெயிலில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி பாப்பா இதாங்க பாப்பா ஊர் பூராயர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் பெரிய கோயில், இது சூப்பராக இருக்கும். இதுக்கு பின்னாடி குளம்லாம் இருக்கும். நாங்கள் வந்து இதுக்கு தேர் வைப்பாங்க சித்திரை மாதம், செம்ம விசேஷமாக இருக்குங்க. பூவராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் கோயில். நம்ம ஆனால் உள்ளே போக முடியல, டைம் ஆகிடுச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு வர போகணும், பாப்பாவுக்கு வர ஹால் டிக்கெட் வாங்கணும். சரின்ட்டு நாங்கள் வந்து கோயில் போல் வெளியிலேருந்து தாங்க ஃபோட்டோ எடுத்தோம். சரி வெய்ய அதிகமாக இருக்குன்ட்டு தர்பூசணி தாங்க வாங்க வந்தோம். பரவாயில்ல, ஆனால் இங்கே என்ன பரவாயில்லன்னு சொல்லலான்னா இந்த தர்பூசணி தான் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு கீத் 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய கீத்தாக போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 2 கேட்டிருந்தோம், அப்புறம் 3 வாங்கினோம். வாங்கிட்டு எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றதுன்னு தெரில. அப்புறம் ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சு, சரி அங்கே போய் உட்காந்து அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சரி டைம் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம வீட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். பாருங்கள், இந்த ஆறு தான் வந்து பெரிய ஆறு. பேர் சரியாக தெரியல, ஆனால் பெரியாறு சேத்தியத்தோப்பில் இருக்குது. பெரிய டேம்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி நிற்கிது, இல்லைனா ஒரே வறட்சியாக தான் இருக்கும். மணி பார்த்துட்டிங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கங்கேயும் உட்காந்து வெய்ய அதிகமாக இருக்குன்ட்டு உட்காந்து வந்துட்டு இருந்தோம். சரி போய் எங்கேயாவது சாப்பிட்லான்ட்டு ஹோட்டலுக்கு தாங்க போனோம். நம்ம போன டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மணி 3 ஆயிடுச்சு. சரி 3 மணிக்கு சாப்பாடெலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டோம். பரோட்டா சாப்பிட்லான்ட்டு. அப்புறம் பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஆளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி பிரியாணி தாங்க சாப்பிட்டோம், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அடுத்து நம்ம வடலூர் போனோம். அங்கே ஒரு 2-3 வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தாங்க வீட்டுக்கு போனோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.